Exercise 3.1 first question. Solve the following system of linear equations in 3 variables. அப்போ இந்த கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அன்னோன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அன்னோன்னா வந்து வேரியபிள் எக்ஸு ஒய் ஜட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 5. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது ஸோ 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இது ஈக்குவேஷன் 2. தேர்ட் ஒன்று எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. இது ஈக்குவேஷன் 3 கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். இப்போ சால்வ் equation 1 and 2. ஒரு வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈக்குவேஷனில் வந்து மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று எலிமினேஷன் மெத்தடு, இன்னொன்று சப்ஸ்டியூஷன் மெத்தடு, இன்னொன்று வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தடு. நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் ஈஸி கரெக்டாக தான் வரும். ஆனால் ஈஸியான மெத்தட்னு பார்க்கும்போது எலிமினேஷன் மெத்தட் தான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணுறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குறான்னா எக்ஸ் ப்ளஸ் y plus z equal to 5. next equation 2 ன்னு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குனாங்க ஸோ 2x minus y plus z equal to 9. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் இங்கே x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வருங்க 3x. ஏன்னா இங்கே எதுவுமேலாம் 1xன்னு அர்த்தம். அப்போ 1x plus 2x ஆட் பண்ணால் 3x. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் z ப்ளஸ் z என்ன வரும் இங்கே 2zன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 5 இது ஆட் பண்ணால் 14 வரும். இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 அண்டு 3 எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இதுதான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எந்த ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணாலும் ஆன்சரு கரெக்டாக வரும். ஓகேவா? நான் ஈக்குவேஷன் 1 அண்டு 3 எடுத்து சால்வ் பண்ணுறேன். சால்வ் ஈக்குவேஷன் 1 and 3. ஸோ ஈக்குவேஷன் 1 பார்க்கும்போது இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது. ஈக்குவேஷன் 3 பார்க்கும்போது இங்கே மைனஸ் 2y இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போதும் எதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஒய்யை தான் எலிமினேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் எக்ஸ் இருக்குது ஜட் இருக்குது. அப்போ என்ன இல்லை ஒய் என்ற வேரியபிள் இல்லை. அப்போ இதையும் சால்வ் பண்ணால் நம்ம ஒய் என்ற வேரியபிள் தான் நம்ம எலிமினேஷன் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 3ன்னு பார்க்கும்போது இங்கே மைனஸ் 2y இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் 2y வந்தால் மைனஸ் 2yயும் ப்ளஸ் 2yயும் கேன்சல் ஆகும் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் 1 நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 2. அப்போ ஈக்குவேஷன் 1 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸு 2x ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் 2y ப்ளஸ் 2 இன்ட்டு இசட்டு 2z ஈக்குவல் டு 2 5 10 வரும். ஈக்குவேஷன் 3 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஈக்குவேஷன் 3ன்னு பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் 2y எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. சைன் மாற்றணுமானா மாற்றத்தலை. இங்கே ஆல்ரெடி வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட் சைன் தான் இருக்குது. இப்போ இங்கே 2x இங்கே 1x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3x. இந்த ப்ளஸ் 2yயும் மைனஸ் 2yயும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2z ப்ளஸ் 3z ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5z. 16 ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 26. இது ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் 4 அண்டு 5 எடுத்து சால்வ் பண்ணலாம். சால்வ் ஈக்குவேஷன் 4 அண்டு 5. ஏன் ஈக்குவேஷன் 4 அண்ட் 5 எடுத்து சால்வ் பண்ணலாம்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது அங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயே ஜட் இருக்குது அங்கேயே ஜட்டாக இருக்குது. அப்புறம் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற அந்த வேரியபிளோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 4 பார்க்கும்போது 3x இருக்குது. ஈக்குவேஷன் 5 பார்க்கும்போது 3x இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிடும் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் 4 ஸோ அப்படியே எழுதலாம். ஈக்குவேஷன் 4 இருக்குங்க. ஸோ 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. ஸோ ஈக்குவேஷன் 5யும் அப்படியே எழுதலாம். ஈக்குவேஷன் 5ன்னு பார்க்கும்போது இங்கே ஸோ 3x ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 26.
இந்த சைன் மாற்றணுமானா கண்டிப்பாக மாற்றணும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ். ஆனால் இந்த சம்லாம் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன்லாம் பார்க்கும்போது இங்கே +2 இருந்தது -2 இருந்தது. அப்போ சைன் மாற்ற தேவையில்ல, நான் அப்படியே ஆட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். ஆனால் இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு சைன் மாற்றணும். அப்போ இங்கே +3xும் -3xும் கேன்சல் ஆகிடும். இப்போ 2zல -5z போச்சுன்னா வரும் இங்கே. ஸோ -3z ஈக்குவல் டு இங்கே -26 அங்கே இருக்குங்க, +14 இருக்குது. இது சப்ராக்ட் பண்ணால் -12 வரும். கரெக்டாக? அப்போ z ஈக்குவல் டு இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ z ஈக்குவல் டு 12/3 வரும். இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே z-ஓட வேல்யூ வந்து 4. இப்போ z ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 4லையோ 5லையோ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு x வேல்யூ கிடச்சிடும் இல்லையா? இப்போ z ஈக்குவல் டு 4. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 4. நீங்கள் எந்த ஈக்குவேஷனும் சப்ஸ்டிட் பண்ணலாம். 4ல் சப்ஸ்டிட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், 5ல் சப்ஸ்டிட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ ஈக்குவேஷன் 4ன்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னாங்க, ஸோ 3x + 2z ஈக்குவல் டு 14. நான் zக்கு பதிலாக நான் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 3x + 2 × 4 ஈக்குவல் டு 14. ஸோ 3x + 2 4s are 8. 8 equal to 14. So 3x equal to 14 plus 8 become -8 மாறும். இப்போ 3x equal to 14ல 8 போச்சுன்னா 6. அப்போ x equal to 6/3 வரும். இதை கேன்சல் பண்ணால் 2 வரும். அப்போ xோட வேல்யூ என்ன, 2. அப்புறம் x வேல்யூ தெரியும், நெக்ஸ்ட்டு z வேல்யூ தெரியும். அப்போ x equal to 2னும் z equal to 4ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். நீங்கள் ஈக்குவேஷன் 1 2 3 எதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் 1ன்னு பார்க்கும்போது இந்த வேரியபிளுக்கு முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஸோ x equal to 2 அண்டு z equal to 4. ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 பார்க்கும்போது x + y + z equal to 5. ஸோ x + y + z equal to 5ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ நான் xக்கு பதிலாக 2னும் ப்ளஸ் y வேல்யூ தெரியாது, ஸோ zக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 5ன்னு வரும். அப்போ y + 2 + 4 6 ஈக்குவல் டு 5. அப்போ y ஈக்குவல் டு 5 + 6 become -6 மாறும். அப்போ 5 - 6னா -1னா, அப்போ therefore y ஈக்குவல் டு -1. ஸோ எழுதுக்கு இடம் இல்லாததுனால நான் ஃபைனல் ஆன்சரை இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ therefore தி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ஸோ x equal to 2, y equal to -1, z equal to 4. நெக்ஸ்ட்டு அதுலேயே சப்டிவிஷன் 2. எப்பயுமே வந்து ஒரு ஈக்குவேஷனில் வேரியபிள் டினாமினேட்டில் வரக்கூடாது. அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது வேரியபிள் எங்கே இருக்குது, டினாமினேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்பவுமே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். ஓகே, கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்பவுமே வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை மாற்றுறேன். சொல்யூஷன் 1/x minus 2/y equal to +4 become -4. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது 1/y minus 1/z equal to +1 become -1 மாறும். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஸ் யூஷுவல் அது கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக அப்போ என்ன இருக்கணும் அது இங்கே. ஸோ 2/z + 3/x equal to 14. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நான் ஒரு ஈக்குவேஷனில் வேரியபிள் வந்து டினாமினேட்டில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி எங்கெல்லாம் வருதோ 1/x equal to a-னும் 1/y equal to b-னும் 1/z equal to c-ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? லெட் நம்மளா எடுத்துக்குது, லெட்னா நம்மளா எடுத்துக்குது. லெட் 1/x equal to a, 1/y equal to b, 1/z equal to c. ஓகே, அப்போ இங்கே 1/x நம்ம என்ன எடுத்தோம், a. அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது ஏன்னு வரும். நெக்ஸ்ட் 1/y நம்ம என்ன எடுத்தோம், bன்னு எடுத்தோமா. அங்கே நியூமரேட்டர் 2 இருக்கனால 2 × b 2bன்னு வரும். -2b equal to -4. இதுதான் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது 1/y, 1/y நம்ம என்ன எடுத்தோம், bன்னு எடுத்தோம். அதனால் b மைனஸ் இந்த மைனஸ்
1 by z அது என்ன அர்த்தம் நம்ம c ன்னு அர்த்தம் b minus c equal to minus 1 இது equation 2. ஸோ தேர்ட் ஒன் பார்க்கும்போது 2 by z plus 3 by x இருக்கு ஓகேவா. அப்போ இந்த 3 by xன்னு பார்க்கும்போது 1 by x என்ன அர்த்தம் நம்ம ஏன்னு அர்த்தம். அப்போ 3 by xன்னா 3 into a 3a. நெக்ஸ்ட் இது ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ். இங்கே 2 by z இருக்கு. அப்போ z ன்னு அர்த்தம் cன்னு அர்த்தம். அப்போ 2 into c 2c வருமா. இங்கே 2c equal to 14. இது ஈக்குவேஷன் 3. இப்போ சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2 1 and 3 நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ நம்ம எதை எடுக்கலாம்னா ஈக்குவேஷன் 1 and 2 எடுக்கலாம். ஏன்னா இங்கே a இருக்குது இங்கே b இருக்குது, இங்கேயும் b இருக்குது இங்கேயும் c இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது எதுவுமே வந்து ஈவனாக இல்லை. நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து நான் b-யை கேன்சல் பண்ண போகிறேன். சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2. நீங்கள் எந்த ஈக்குவேஷனும் அதை சால்வ் பண்ணலாம். இது மெமரிலாம் பண்ணவே கூடாது ஓகேவா. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பார்க்கும்போது எனக்கு என்ன காமனாக இருக்குதுன்னா b தான் காமனாக இருக்குது. இது ஏன் சார் b கேன்சல் பண்ணுறீங்க, a கேன்சல் பண்ணக்கூடாதா, c கேன்சல் பண்ண ஒரு கொஷின் வரலாம் ஓகேவா. இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் a இருக்குது c இருக்குது, பட் என்ன இல்லை b இல்லை. அப்போ நான் b-யை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு வர ஃபோர்த் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் சேம் வேரியபிள் வரும். அப்போ சேம் வேரியபிள் வந்தால் ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிற வேரியபிள் வேலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. அதனால தான் ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து நான் b-யை கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கே b-ன்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன் 1 a minus 2b இருக்குது, a minus 2b ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு இருக்குது. பட் ஈக்குவேஷன் 2ன்னு பார்க்கும்போது இங்கே வெறும் b இருக்குது, இங்கே 2b இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 2 நான் எதால் மல்டிப்ளை பண்ண b கேன்சல் ஆகணும்னா நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஈக்குவேஷன் 2-வை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 into b 2b, bக்கு நேராக போட்டுங்க 2 into b 2b. நெக்ஸ்ட்டு 2 into minus c minus 2c minus 2c ஈக்குவல் டு 2 into minus 1 minus 2. ஓகே, சைன் மாற்றணுமானா மாற்ற தேவையில்லை, ஏன்னா இங்கே மைனஸ் b இருக்குது இங்கே ப்ளஸ் b இருக்குது ஓகேவா. அப்போ இந்த a அப்படியே வந்துடும், மைனஸ் 2bயும் ப்ளஸ் 2bயும் கேன்சல் ஆகிடும். இது ரிமைனிங் பார்க்கும்போது மைனஸ் 2c minus 4 minus 2 ஆட் பண்ணால் minus 6. இது ஈக்குவேஷன் 4. இப்போ ஈக்குவேஷன் 3 and 4 எடுத்து சால்வ் பண்ணும். ஈக்குவேஷன் 3 and 4 சால்வ் ஈக்குவேஷன் 3 and 4. So equation 3 that implies அந்த அப்படியே எடுக்கலாம் 3a plus 2c equal to 14. So equation 4 பார்க்கும்போது equation 4 that implies a minus 2c equal to minus 6. 3a plus a add பண்ணா 4a, எதுவுமே எல்லாம் 1a அர்த்தம். இப்போ ப்ளஸ் 2cயும் மைனஸ் 2cயும் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 14 minus 6, 14 6 போச்சுன்னா 8 வரும். a equal to 8/4. 1 times இது 2 times. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 2. இப்போ a equal to 2ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 3லேயோ 2லேயோ எதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் ஈஸியாக இருக்கிறது பார்த்தா ஈக்குவேஷன் 4. அப்போ a equal to 2ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஈக்குவேஷனாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் a equal 2ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ a equal to 2 substitute in equation 4. equation 4 என்னவா இருக்குங்க a minus 2c equal to minus 6. ஸோ a வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு நம்ம 2. இப்போ 2 minus 2c equal to minus 6 minus 2c equal to minus 6 plus 2 become minus 2 மாறும். minus 2c equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் minus 8. இந்த மைனஸ் கேன்சல் ஆச்சுறான்னா c equal to 8/2 வரும். இது கேன்சல் பண்ணால் 4. அப்போ சியோட வேல்யூ என்ன 4. a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபைண்ட் பண்ண வந்து b வேல்யூ. இப்போ bன்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ c equal to 4ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2 என்னவா இருக்குங்க b minus c equal to minus 1. So b minus c equal to minus 1.
ஸோ சி வேல்யூ என்ன இருக்குங்க 4 இருக்கா. அப்போ பி மைனஸ் 4 ஈக்குவல் டு -1. ஸோ பி ஈக்குவல் டு -1 -4 பிகம் +4 மாறும். அப்போ பி ஈக்குவல் டு 3, ஏன்னா 4 - 1னா 3ன்னு வரும். ஆனால் அவங்க கேட்குறது வந்து ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ கிடையாது, எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜட் வேல்யூ. ஸோ ஆன்சரை இங்கே எழுது இடம் இல்லாதனால இங்கே எழுதுற பாயிண்ட். ஓகே, 1/x ஈக்குவல் டு நம்ம என்ன நடத்தோம், 1/x ஈக்குவல் டு ஏ நடத்தும். ஏ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 2. 1/x ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஓகேவா, உங்களுக்கு புரியுது, எக்ஸோ ஸ்டெப் போடுறேன். அப்போ 1/x ஈக்குவல் டு 1/x ஈக்குவல் 2ன்னு இருக்கு இல்லையா. இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் 2 மல்டிபிகேஷன் மாறும். அப்போ இங்கே 2 × x 2x. நம்ம என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை இல்லையா. அப்போ மல்டிபிளை 2 தான் டிவைடாக மாறும். அப்போ 1/2 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒய்யோட வேல்யூ. இப்போ 1/y ஈக்குவல் டு பி. இப்போ 1/y ஈக்குவல் டு பியோட வேல்யூ 3யா. அப்போ இங்கே 3ன்னு வரும். ஓகேவா, அப்போ 3 வந்து டிவைடாக மாறும். அப்போ 1/3 ஈக்குவல் டு ஒய். நெக்ஸ்ட் z வேல்யூ பார்க்கும்போது 1/z ஈக்குவல் டு சி. ஸோ 1/z ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்ன 4. இது பக்கம் வந்து என்ன டிவைடாக மாறுமா. இப்போ 1/4 ஈக்குவல் டு z. கடைசியாக வந்து தி வேல்யூ ஆஃப் 1/x ஈக்குவல் டு 1/2னும், நெக்ஸ்ட்டு சாரி x ஈக்குவல் 1/2னும், y ஈக்குவல் 1/3னும், z ஈக்குவல் 1/4ன்னு சொல்லிட்டு ஆன்சரை காப்பி பண்ணிங்க. சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3 பார்க்கும்போது நம்மளுக்கு செப்பரேட் ஈக்குவேஷனாக கொடுக்கல. ஓகேவா, செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுக்காம இது எல்லாமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவல்னால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 5ன்னு இருந்தால் ஏவோட வேல்யூ 5 தான், பியோட வேல்யூ 5 தான், சியோட வேல்யூ 5 தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சரியா. இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 எடுத்து இது ஈக்குவேஷன் 1ஆ சேஞ்ச் பண்ணலாம். இந்த செகண்ட் 2 எடுத்து ஈக்குவேஷன் 2ஆக மாற்றலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 எடுத்து நம்ம ஈக்குவேஷன் 3ஆக மாற்றலாம். ஏன் சார் 3 ஈக்குவேஷனாக மாற்றணுமான்னா, ஆமாம் 3 வேரியபிள் இருக்குன்னா நம்ம 3 ஈக்குவேஷனாக மாற்றி ஆகணும். இங்கே ஃபஸ்ட்டு 2ன்னு பார்க்கும்போது x + 20 ஈக்குவல் டு 3y/2. 3y/2 + 10. இங்கே நான் 2 LCM எடுக்கிறேன். x + 20 ஈக்குவல் டு நான் 2 LCM எடுத்தோம்னா இங்கே 3y வரும், இங்கே 2 டைம்ஸ் 20ன்னு வரும். நெக்ஸ்ட்டு டிவைட் இருக்க 2 இந்த பக்கம் இந்த என்னவா மாறும், மல்டிபிகேஷனாக மாறும். நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 × x 2x, 2 × 20 40 ஈக்குவல் டு 3y + 20ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேரியபிள்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம். ஸோ இங்கே வேரியபிள் பார்க்கும்போது 3y, என்ன 3y + 3y, இந்த பக்கம் வந்து -3y மாறும். இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே 2x இருக்குது, +3y பிகம் -3y ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி வந்து 20 இருக்குது, +40 பிகம் -40 மாறும். இது ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் 2x - 3y ஈக்குவல் டு -40 + 20 -20. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஈக்குவேஷனாக மாற்றலாம். என்ன இருக்குங்க, ஸோ 3y/2 + 10 ஈக்குவல் டு 2z + 5ன்னு இருக்குது. ஃபஸ்ட் 2 LCM எடுக்கலாம். நம்ம 2 இந்த LCM எடுக்கின்றோன்னா ஸோ 3y 2 டைம்ஸ் 20ன்னு வருமா ஈக்குவல் டு 2z + 5ன்னு வரும். அப்போ டிவைட் வந்து என்ன மாறும், மல்டிபிகேஷனாக மாறும். நான் டைரெக்டாக போடுறேன். 3y + 20 ஈக்குவல் டு நான் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வருங்க, இது 2z. ஸோ 2ஆல் மல்டிப்ளை என்ன வருங்க, 2 × 2z 4z மாறும். 4z. நெக்ஸ்ட்டு 2 5s 10 வரும். நெக்ஸ்ட்டு வேரியபிளாக ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம். இங்கே 3y இருக்குது, +4z இந்த பக்கம் தான் மாறும், -4z மாறும் ஈக்குவல் டு அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குங்க 10 இருக்குது, +20 பிகம் என்னவா மாறணும்னா -20 மாறும். 3y -4z ஈக்குவல் டு -20 + 10 -10. இது ஈக்குவேஷன் 2.
லாஸ்ட் 2 எடுத்து ஈக்குவேஷன் 3 மேக் பண்ணலாம். இப்போ 2z plus 5 equal to 110 minus into y plus z. Minus into y plus z. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறுமா? அங்கே இருக்கிறது ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ ரெண்டுமே என்னவா மாறும்? மைனஸாக மாறும். இப்போ 2z plus 5 equal to 110 minus y minus z. இப்போ அதே மாதிரி தான். ஸோ வேரியபிள்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம். இப்போ இங்கே என்ன இருக்குங்க? ஆல்ரெடி இங்கே 2z இருக்குது. minus y become plus y. minus z become plus z. இங்கே ஆல்ரெடி வந்து 110 இருக்குது. ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் போச்சுன்னா நம்ம மாறும் ப்ளஸ் ஃபைவாக மாறும். ஸோ மைனஸ் ஃபைவ் பிகம் ப்ளஸ் ஃபைவாக மாறும். இது ஆர்டர் இருந்தால் ஒய் ப்ளஸ் ஒரு 2z ப்ளஸ் z ஆட் பண்ணால் 3z ஈக்குவல் டு 110 மைனஸ் 5 அப்புறம் வரும் இங்கே 105 வரும். இது நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எதை இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1ஐயும் 2 எடுத்து என்ன வரணும்னா கேன்சல் ஆகாது. ஈக்குவேஷன் 2 and 3 எடுக்கலாம். ஏன் சார் ஈக்குவேஷன் 2 and 3 எடுக்கணும்னா ஈக்குவேஷன் 2லையும் 3லையும் தான் வந்து சேம் வேரியபிள் இருக்குது. இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் z இருக்குது, இங்கேயும் z இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்தால் இங்கே x இருக்குது, y இருக்குது, இங்கே y இருக்குது, z இருக்குது. ஓகேவா? திரும்ப அகைன் வந்து ரெண்டு வேரியபிள் வந்துடும். அதனால் ஈக்குவேஷன் 2 and 3 சால்வ் பண்ணலாம். சால்வ் ஈக்குவேஷன் 2 and 3. அப்போ ஈக்குவேஷன் 2 and 3ன்னு பார்க்கும்போது நான் ஒய்யை கேன்சல் பண்ணுறதா இருந்தால் இங்கே 3y இருக்குது, இங்கே வெறும் y இருக்குது. நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? நான் ஈக்குவேஷன் 3ஐ நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நான் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2வை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2 தட் இம்ப்ளைஸ் 3y minus 4z equal to minus 10. நான் ஈக்குவேஷன் 3 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 into y 3y. So into 3. So 3 into y 3y. 3 3s are 9z equal to 3 into 105. Multiply பண்ணா 3 5s are 15. 3 1s are 3. இப்போ 3 1 5 வருமா? அப்போ சேம் சைன் இருக்குனால சைன் மாற்றலாம். இங்கே ப்ளஸ் இருக்குதால மைனஸ். ஸோ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல். minus 4z minus 9z ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் minus 13z. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வருங்க minus 325 வரும். ஓகே, minus 325 வரும். இந்த மைனஸை மைனஸும் கேன்சல் பண்ணிட்டா z equal to 325 divided by என்ன வருனாங்க 13 வரும். அப்போ இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணுறதா இருந்தால் ஸோ 325ஐ இதால் மல்டிப்ளை டிவைட் பண்ணோம் 13ஆல். ஒரு 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 26ன்னு வரும். அப்போ இங்கே 12ல் 6 போச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு 8 வருமா? இப்போ 85. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15, ரிமைண்டரு 1, 5 1s are 5, சாரி 6. 12ல் 6 போச்சுன்னா என்ன வருங்க 6. 12ல் 6 போச்சுன்னா 6, 5 1s are 5, 65 0. இது 1 டைம்ஸ், இது 25 டைம்ஸ் வரும். இப்போ ஜட்டோட வேல்யூ என்ன 25. இப்போ z ஈக்குவல் 25ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 2லையோ இல்லைனா 3லையோ சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். z ஈக்குவல் டு 25 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 3. நீங்கள் எந்த ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஈக்குவேஷன் 2 எடுத்தாலும் ஆன்சர் அதே தான் வரும். ஓகேவா? அப்போ இங்கே y ப்ளஸ் 3 into 3z ஈக்குவல் டு 105. இப்போ y ப்ளஸ் 3 இன்ட்டு ஜரோட வேல்யூ என்னங்க 25. இப்போ 25 ஈக்குவல் டு 105. இப்போ y ப்ளஸ் 325 75 ஈக்குவல் டு 105. இப்போ y ஈக்குவல் டு 105 ப்ளஸ் 75 பிகம் மைனஸ் 75. ஒய்யோட வேல்யூ என்ன வரணுங்க? ஸோ y ஈக்குவல் டு 13 வரும். y ஈக்குவல் டு 30. இப்போ நம்மளுக்கு z வேல்யூ தெரியும். ஸோ z வேல்யூ தெரியும், y வேல்யூ தெரியும். நமக்கு என்ன வேல்யூ தெரியாது? x வேல்யூ தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா y ஈக்குவல் டு 30 சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ y ஈக்குவல் டு 30 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்னவா இருக்குங்க? 2x minus 3y. 2x minus 3y ஈக்குவல் டு minus 20 இருக்குது. minus 20. அப்போ 2x minus 3y. yயோட வேல்யூ நாங்கள் 30யா? அப்போ 3 into 30 equal to minus 20. இப்போ
இப்போ 2x equal to 3 into minus 30. 3 into 30 multiply பண்ணால் minus 90 equal to minus 20. இப்போ 2x equal to minus 20 minus 90 become என்ன 90 மாறும் plus 90 மாறும். இப்போ 2x equal to 90 minus 20 70 x equal to 70 by 2 வரும். கேன்சல் பண்ண 1 times 35 times வரும். x ஓட வேல்யூ என்னன்னா 35. நான் ஃபைனல் ஆன்சரை இங்கே எழுதுறேன். அப்போ therefore x equal to 35, so y equal to 30, z equal to 25.